வணக்கம் நண்பர்களே, கோவில்பட்டியில் ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோ பிடிச்சி ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ போய்கிட்டு இருக்க கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 to 25 நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே வந்துடும். மினி பஸ் ட்ரிப்பு அடிக்கிறாங்க. இது கோயிலோட அடிவாரம். கோயிலோட அடிவாரத்தில் அரச மரத்து அடியில் சிவசக்தி அம்மன் திருக்கோயில்னு ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்கு ஆட்டோலேயே மேலேயே போய் இறங்கிட்டோம். இது வந்து நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப எடுத்த வீடியோ தான். இதுதான் கோவில் அடிவாரம், ஆர்ச்சு. சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோயில், கோவில்பட்டி. இது சிவசக்தி அம்மன் திருக்கோயில் அந்த அரச மரத்தடியில் இருக்குது. வாங்க மேலே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோயில். இங்கேருந்து பார்த்தா கோவில்பட்டி ஊரே தெரியும். வந்துட்டான் சின்ன, ஹாய் சொல்லு. பாய் தாத்தா. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்பவே விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பௌர்ணமி தோறும் கிரிவலமும் பண்ணுறாங்க. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி தோரணமலையிலையும் கிரிவலம் போகிறாங்க. அதே மாதிரி இங்கே பௌர்ணமி தோறும் கிரிவலம் போயிட்டு ஏறியும் வரலாம், இல்லைன்னா ஆட்டோ அடிப்பாங்க. ஆட்டோ நாங்கள் வந்து ஆட்டோ 250 ரூபா கேட்டார். 250 ரூபா, 200 200 கொடுக்கலாம். ஆமாம், இந்த சவுண்டு ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு மோட்ரு போட்டு விட்ருக்காங்க. அந்த மோட்டார் ரூம்லேருந்து வர்ற சவுண்டு தான். இந்த கோயிலுக்குள்ளே அதிகமாக நான் வீடியோ எடுக்கலை, பெரும்பாலும் வெளியில் தான் எடுத்திருப்பேன் சுற்றுப்புறத்தில். ஏன்னா அங்கங்கே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி. மூலவர் சன்னதியில் ஒரு நம்ம ஆள் உயரத்துக்கு ஒரு 6-7 அடி இருக்கும். அந்த உயரத்துக்கு ஒரு வெங்கலத்தில் செஞ்ச சிலை, அதாவது வேல் தான் அங்கே இருக்குது. வேல் தான் இங்கே மூலவர் சன்னதி. அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பம்சம். 2 மூலையிலையும் விநாயகர் இருக்கார், அப்புறம் பாலதண்டாயுதபாணியும் இருக்காங்க. சன்னதிக்கு முன்னாடி பைரவர் சன்னதியும் இருக்குது. ஓகேங்களா, சாமி கும்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. கால் சுடுது. சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு கொண்டு போயிருந்த பூரியும் அங்கே வச்சு கொஞ்சம் பசங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டு இறங்கும்போது நாங்கள் படி வழியாக இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். மறுபடியும் ஆட்டோவோ மினி பஸ்ஸோ அதில் வரணும்னு முடிவு பண்ணல. படி வழியாக இறங்கி போவோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படி வழியாக இறங்கி வந்தோம். கொஞ்சம் வெயில் வர்ற டைம் தான். வெயிலுக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதோ இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங் பிரேம் தமிழா. சின்ன என்ன சொல்லுவான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.